வெல்கம் டு Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சாஃப்ட்டான பூரண கொழுக்கட்டை தான். விநாயகர் சதுர்த்தினாலே எல்லார் வீட்லயும் கொழுக்கட்டை ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இன்னைக்கு அரிசி மாவோட கொஞ்சமா அரிசியும் சேர்த்து வித்தியாசமா சாஃப்ட்டான கொழுக்கட்டை செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாயில வச்ச உடனே கரையக்கூடிய ரொம்ப சாஃப்ட்டான பூரண கொழுக்கட்டை செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். Y2K சமையலுக்கு நீங்க புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவு கடையில் கிடைக்கிற நார்மல் மாவு தான். அது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொழுக்கட்டை சேர்க்க யூஸ் பண்ணுற சுடுதண்ணி நார்மலாக வெதுன்னு இருக்கிற தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா தலபுலன்னு கொதிச்ச தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு பிசையும்போது மாவு நல்லா சாஃப்டாக வரும். 1.25 கப் அளவு இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணும்போதே மாவு நல்லா சாஃப்டாக ஆரம்பிக்கும். தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியே இருக்கும். நம்ம கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போதே அரிசி மாவு வந்து பாதி அளவுக்கு வெந்துடும். பாருங்கள், நல்லா கெட்டியாக திக்காக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கையை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கனால நம்ம பிசையும் போது கையை தான் அந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். அரிசி மாவு ஊறுறக்குள்ளே நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கிங்க. நெய் லைட்டாக சூடானதும் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எந்த நட்ஸு பிடிக்குமோ அந்த நட்ஸு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பாதாமும் முந்திரி கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அது 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கிங்க. அது கூடவே நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் கருப்பு எள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எள்ளை இது கூட சேர்க்கும்போது அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து தேங்காயை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சர்க்கரை நல்லா இலக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டாலே போதும். இப்போ ரெடியான பூரணத்தை ஒரு 2 நிமிஷம் போல் ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சிடலாம். பூரணம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போதே அதை சின்ன பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். இன்றைக்கி நான் செய்ய போகிற கொழுக்கட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் பூரணத்தையும் மீடியம் சைஸாக உருட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். பூரணத்தை எல்லாம் ஷேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவையும் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இந்த அரிசி மாவை நம்ம பூரண சைஸை விட பெரிய சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். பூரண சைஸை விட அரிசி மாவு பெருசாக இருந்தால் தான் நம்ம பூரணத்தை ஸ்டஃபிங்காக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான பூரணமும் அரிசி மாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கொழுக்கட்டையை ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு வாழை இலையை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை அதில் அடை மாதிரி வச்சு தட்டிடலாம். உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட தட்டிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவை நல்லா மெலிசாக தட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இந்த மாவோட சென்டரில் வச்சு அதை நல்லா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பூரணத்தை வச்சு ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணிக்கிங்க. நம்ம அதை வேக வைக்கும்போது அப்போ தான் அது வந்து வெளியே வராமல் இருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இப்போ இந்த உருண்டையை ஊற வச்ச பாஸ்மதி அரிசியில் போட்டு ஒரு டைம் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக உங்ககிட்ட பச்சை அரிசி இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி அதை வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை உருண்டையை ஸ்டீமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க அரிசி மாவு பிணையிறக்கு கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அரிசியும் 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. ஸோ மொத்தமாக கொழுக்கட்டை 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா சாஃப்டாக பூ போல் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டையை நீங்கள் வேக வைக்கும்போது வாழை இலையை யூஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. வாழை இலையோடு சேர்த்து கொழுக்கட்டை வேகும்போது அதோட வாசனையும் அதோட ருசியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக பூரண கொழுக்கட்டை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூரண கொழுக்கட்டை ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டான பூரண கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.